எப்படி இவ்வளவு விரைவாக தேர்ந்தெடுத்தீர்கள்? வேறொன்றும் இல்லை, விண்ணப்பத்தில் பெற்றோர் விண்ணப்பம் என்ற இடத்தில் கையெழுத்துக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் கைரேகை பதிக்கப்பட்டிருந்தோ அந்த விண்ணப்பங்களை கொடுத்துருக்கிறேன். அவங்க பிள்ளைங்க படிக்கட்டும், எல்லா கோயிலுக்கும் போகணும், கோயிலுக்கு நடப்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அறநிலையத்துறை அமைச்சர் பதவிக்கு PR பரமேஸ்வரன் என்கிற தாழ்த்தப்பட்டவரை நியமித்தார். காமராஜர் தான் செய்தார். ஒரு பார்ப்பனர் தலைமையில் ஆட்சி, 5 பார்ப்பன அமைச்சர்களை கொண்டிருந்த ஆட்சி, அதை மாற்றி இவர் ஆட்சி அமைக்கிறார். ஒரு பார்ப்பனரை கூட இல்லாத அமைச்சரவை அமைக்கிறார். காமராஜர் கேட்டாராம், உங்களுக்கு அரசியலில் யார் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறேன் இந்தியாவில் என்று கேட்டாராம். உடனே எல்லாம் ஆளுக்கு ஒரு, முதல்ல நம்மளால் தான் காக்கா பிடிக்க தெரியுமே, நீங்கள் தான் அப்படின்னாங்களாம் முதல்ல. அடுத்து கொஞ்சம் பேர் நேரு, கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை பெரியாருன்னு என்று சொன்னாராம். அப்போ எல்லா இடத்திலும் தன்னை தமிழன் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். உணர்வுள்ள தமிழன் என்பதை பதிவு செய்திருக்கிறார். வெறும் தமிழன் மட்டும் சொல்லிட்டு என்ன இருக்குது? தெய்வத்தை ஒதுக்கிவிட்ட ஆட்சின்னு காமராஜர் ஆட்சி சொன்னால் அது காமராஜரும் பெரியாரும் என்று பார்க்கிற போது பெரியார் ஆட்சியாகத்தானே மகிழ்ந்திருப்பார் பெரியார். பசுவதை தடை கிளர்ச்சியை வன்மையாக காமராஜர் கண்டித்தது மட்டுமல்ல, அப்படி கிளர்ச்சி நடத்தணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா போய் மெட்ராஸில் நடத்த சொல்ல அவனுங்களே. எதுக்குன்னா பெரியார் அங்கே இருக்கார், போடா நீ வேணா அவனுக்கு தைரியம் இருந்தால் அங்கே போய் நான் டெல்லியில் நடா பண்ணிகிட்டு இருக்கீங்கிறார். அப்போ காமராஜர் மீது தாக்கல் நடந்த உடனே காங்கிரஸ் கட்சிக்காரெலாம் ஒன்றும் அடிச்சிக்கல. பெரியார் தான் உடனே ஒரு புத்தகமே போட்டார். ஒரு 150 பக்கத்தில் காமராஜர் கொலை முயற்சி சரித்திரம்னு ஒரு புத்தகம். இவரும் சத்தியமூர்த்தியின் சீடர் என்ற பெயரில் இருந்திருந்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் பெரியாரின் சீடர் என்பதை காட்டினார். அவர் ஒவ்வொரு சமூக நடவடிக்கை. இன்று நம்முடைய கல்வி வள்ளல் காமராசர் அவர்களுடைய 115வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒரு தேசிய இயக்கத்தின் தலைவராக இருந்தவரை, ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தவரை, காங்கிரஸை விட்டு வெளியேறி அதை ஒழிப்பதே என்னுடைய முதல் வேலை என்று வெளியேறிய பெரியார் அவரை அரவணைத்தது தொடங்கி இன்று வரை நாம் அவரை நினைவு கூறுவதனுடைய தேவைகள் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். பெரியாரை பல்வேறு செய்திகளில், பல்வேறு சிந்தனைகளில் அதை அப்படியே அடியொற்றி சென்றவராக காமராஜர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் தேசிய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருந்தாலும் அவர் சிந்தனை முழுக்க தமிழர், தமிழ்நாடு என்பதை சுற்றி சுற்றி வந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் காலம் காலமாய் உரிமைகள் மறுக்கப்பட்டு கிடந்த மக்களுக்காக கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ பிற துறைகளிலோ நுழைய முடியாமல் தடுத்து வைத்திருந்த அந்த தடையை உடைப்பதில் பெரியார் கொண்டிருந்த அதே அளவான கருத்துக்களை, அதே அளவான வீரியத்தை கொண்டிருந்த அந்த தலைவரை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். அவரை பல செய்திகளால் நாம் நினைவு கூற முடியும் என்றாலும் கூட தொடக்கத்திலே கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்லுகிறார்கள். அவர் மாணவராக இருந்தபோது கூட பள்ளியிலே படிக்கிற போது அங்கே வருகிற மந்திரவாதிகள் போல பீதாம்பர ஐயர் என்று ஒருவர் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். அதை பார்க்கிறார், அதில் உள்ள தந்திரங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அதை தங்களுடைய மாணவர்களிடம் அதை விளக்கி காட்டுகிறார். இப்படித்தான் ஏமாற்றுகிறார்கள் என்பதை அவர் வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். அவர் காங்கிரஸ்காரராக இருந்த காரணத்தால் பெரியாரை அழைத்து தன்னுடைய ஒரு 19 வயது இளைஞனாக இருந்தபோது அந்த பகுதியின் செயலாளர் அடிப்படையில் பெரியாரை அழைத்து மாநாடு நடத்தியதை பதிவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்தால் இவன் நாசமாகி போய்விடுவான் என்று கேரளாவில் இருந்த தாய்மாமன் வீட்டில் கொண்டு போய் அவருடைய தாயாரும் தந்தையாரும் விட்டு விடுகிறார்கள். அங்கிருந்து அவன் தொழில் கற்றுக்கொள்ளட்டும், வணிகம் கற்றுக்கொள்ளட்டும். அங்கும் பெரியார் வைக்கத்தில் போராடுகிறார் என்ற போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவராக இருந்திருக்கிறார். அவருடைய வெறும் விடுதலை, இந்திய விடுதலை, சுதந்திரம் என்பதோடு தன்னை குறுக்கிக் கொள்ளாமல் இந்த சமூகத்தில் இருக்கிற மூடநம்பிக்கைகளை களைவதில், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை தகர்ப்பதில் அவர் தன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் ஈடுபடுத்தி கொண்டிருந்தார் என்பதையும் நாம் சேர்த்து எண்ணி பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம். அரசியல் ரீதியாக பார்த்தாலும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிகின்றன. 56ஆம் ஆண்டு 53இல் ஆந்திரா முதலில் பிரிகிறது. அதற்கு பின்னால்
மற்ற மாவட்டங்களும் பிரிந்துவிடக்கூடாதே, மொழி வழியாக பிரிந்துவிடக்கூடாதே. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே பெயரால், வடக்கே உத்தரப்பிரதேசம் போல இங்கே ஒரு தட்சிண பிரதேசத்தை, அது வடப்பகுதி, இது தென்பகுதி, அவ்வளவுதான். பெயர் என்னமோ பெரிதாக தெரியும். தட்சிண பிரதேசம் ஒன்றை உருவாக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவாகிய போது 2 பேரும் ஆதரித்திருக்க வேண்டும். ஒன்று, இப்போது சில பேர் சொல்லி கொண்டிருப்பதைப் போல பெரியாருக்கு கன்னட பிறப்பை பற்றி தனக்கு அந்த உணர்வு இருந்திருந்தாலும், அல்லது சில பேர் மாற்றி சொல்வதைப் போல தெலுங்கராக இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம நாடுகள் எல்லாம் திராவிட நாடு ஒன்றாக இருக்கட்டும் என்றல்லவா பெரியார் எண்ணி இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்கட்டும், இதெல்லாம் பிரிந்து போய்விடக்கூடாது, தமிழ்நாடு தனியாக வராமல் கன்னடத்தோடு சேர்ந்து இருக்கட்டும் என்றளவா கருதி இருக்க வேண்டும். பெரியார் அதை எதிர்த்தார். சரி, பெரியார் எதிர்த்தார். ஆனால் பெரியார் என்ன சொல்லி எதிர்த்தார்? 3 மாநிலங்களும் ஒரே உருவாக்கப்படுமே ஆனால், ஒரு நாடாக, ஒரு மாநிலமாக மாற்றப்படுமே ஆனால், தமிழன் சிறுபான்மையினராகவும் பிற மொழியினர் பெரும்பான்மையராகவும் இருப்பார்கள். இப்போதே அவர் சொன்னது, அப்போது சென்னை மாகாணமாக இருந்த போதே, ஆந்திரா போன பின்னால் கேரளாவினுடைய ஒரு மாவட்டம், மலபார் மாவட்டம் மட்டும்தான் நம்மோடு இருந்தது. கர்நாடகாவினுடைய ஒரு மாவட்டம், தென்கன்னட மாவட்டம், மங்களூர் மாவட்டம் மட்டும்தான் நம்மோடு இருந்தது. அவர் 7இல் ஒரு பகுதியாக இருந்து கொண்டு பதவிகளில் 3இல் 2 பங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் அப்படித்தான் அறிக்கை எழுதினார். அவர்கள் இருப்பதோ 7இல் ஒரு பங்கு, 14 மாவட்டங்களில் 2 மாவட்டம் தான் அவர்கள். ஆனால் வேலை வாய்ப்பிலோ 3இல் 2 பங்கை அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தட்சிண பிரதேசமும் உருவாகிவிடுமேயானால், தமிழர்கள் எடுபிடி வேலைக்கு மட்டும் தமிழர்கள் என்றும், எஜமான உத்தியோகம் அத்தனையும் அவர்களுக்கு ஆகிவிடும் என்பதை பெரியார் அறிவித்தார். இது கூடாது என்று சொன்னார். அடுத்து உடனே அது குறித்து பேசுவதற்கு, மாநில முதல்வர்களோடு கலந்துரையாடுவதற்கு பெங்களூரில் நேரு வருகிறார். நேரு அது குறித்து பேசப்போகிறார். உரையாடுகிறார் என்று தெரிந்தவுடன் பெரியார் அது குறித்து விடுதலையில் எழுதுகிறார். ஒரு தந்தியை பெங்களூருக்கும் கொடுக்கிறார். இரத்தக்களறி ஏற்படும் என்ற சொல்லோடு முடிக்கிறார் அந்த தந்தியை. இது எல்லோருக்கும் எங்களுக்கு ஆபத்தாக போய்விடும், தமிழர் உரிமை பறிபோய்விடும், அனைத்து தமிழர்களும் அடிமைத்தனமாக வாழ வேண்டி ஏற்பட்டுவிடும், மீண்டும் பழைய காலத்துக்கு திரும்பி விடுவோம் என்ற அச்சத்தை அவர் சொன்னதை அப்படியே தான் அங்கே போய் நேருவிடம் பேசி இதையே எடுத்துக்காட்டி, பெரியாருடைய எதிர்ப்பை எடுத்துக்காட்டி, அது உருவாகாமல் தடுத்ததில் காமராஜர் பங்காற்றியிருக்கிறார். அவர் தேசிய என்பது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கருதுவர். குறைந்தது 3 மாநிலமாவது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி இருக்க வேண்டுமே. 2 பேருக்கும் தமிழர், தமிழ்நாடு, தமிழர் நலம் என்பதில் இருவருக்கும் கொஞ்சம் கூட பிரிக்க முடியாத அளவுக்கான உணர்வு பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதுபோல பல செய்திகளை உங்களுக்கு, இப்போது குலக்கல்வி திட்டத்தை பற்றி பேசுகிறோம். குலக்கல்வி திட்டம் வந்தது, அது குறித்து கூட ஒருவருக்கு எப்படிப்பட்ட குலக்கல்வி திட்டம் வருகிற போது அதனுள்ள பாதிப்புகளை சொல்வது மட்டுமல்ல, அதை காங்கிரஸ்காரராக இருந்து எதிர்த்தார் என்பதோடு, அவர் ஆட்சிக்கு வந்த சில நாட்களில் இப்போ போனது அதுக்கும் புதிய கல்வி திட்டம்தான் பெயர், அதுக்கும் புதிய கல்விக் கொள்கை தான். அதுவும் இப்போ வந்திருக்க புதிய கல்விக் கொள்கை போலத்தான். அப்போ வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்வி திட்டம், அவன் வச்ச பேர் புதிய கல்வி திட்டம். பெரியார் வச்ச குலக்கல்வி திட்டம் தான் இன்று வரை நிலைத்து நிற்கிறது. அவர் வச்ச பேரெல்லாம் நிற்கல. அந்த கல்வி திட்டம் சொன்னது, நீங்கள் குலத்தொழிலை செய்யலாம். இப்போது ஆட்சிக்கு வந்த பிஜேபியினர் 2015ஆம் ஆண்டு குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். குழந்தைகளை தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது என்பது சட்டம். 14 வயதுக்கு கீழானவர்களே குழந்தைகள் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு திருத்தத்தை இவர்கள் கொண்டு வந்தார்கள். பள்ளி நேரம் முடிந்த பின்னாலோ அல்லது விடுமுறை நாட்களிலோ அவர் தன் குடும்பத்தின் தொழிலை செய்யலாம். அவங்க பயன்படுத்தின சொல்லு குலத்தொழில். இப்போ யாரும் குலத்தொழிலாக செய்வதில்லை, எல்லாம் நகரத்துக்கு வந்து விட்டார்கள். ஏதாவது சேலைக்கு மணி சேர்ப்பதோ அல்லது தீக்குச்சிக்கு மருந்து வைப்பதோ, ஊதுபத்தியை சுருட்டுவதோ, பீதி சுருட்டுவதோ,
குடும்பத்தின் தொழில்கள் சிலது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவுட் சோர்சிங் தான். இப்போ குலத்தொழில் எல்லாம் குறைந்து போய்விட்டது அல்லது குலைந்து போய்விட்டது. இப்போது சொல்லுகிறார்கள் ஃபேமிலி என்டர்பிரைசஸ். அவர் குழந்தை தொழிலாளர்கள் என்று, அவர் குலக்கல்வி என்றார், குலத்தொழில் என்றார்கள். இப்போது சொல்லுகிறார்கள் ஃபேமிலி என்ற குடும்பத் தொழிலில் விடுமுறை நாட்களிலும் பள்ளி நேரம் கழிந்தும் குழந்தைகளை ஈடுபடுத்துவது குற்றமாக கருதக்கூடாது என்று திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் 15. அப்போ என்ன பொருள்? இப்போது பிள்ளைகள் பள்ளி நேரத்திலும் படித்து வீட்டிலும் படித்து தனிப்பயிற்சி எடுத்தாலும் நம் பிள்ளைகள்லாம் தேறுவதில் அல்லது மதிப்பெண் எடுப்பதில் உள்ள சிக்கல்களை நாம் அறிவோம். ஆனால் இவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் குலத்தொழிலை குடும்பத்தொழிலை யார் செய்ய போகிற? நம்ம பிள்ளைகள் தான். இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்திருக்கிறது. அந்த குலக்கல்விக்கான ஒரு பெரியார் ஒரு பரப்புரையை தொடங்குகிறார். இந்திய எதிர்ப்பு படையைப் போல குலக்கல்வியை எதிர்த்தும் ஒரு நீடாமங்கலம் ஆறுமுகம் தலைமையில் ஒரு பிரச்சார படை வருகிறது. அது சென்னைக்கு வந்து சேருவதற்கு முன்னாலேயே ராஜாஜி அவர்கள் பதவியை விட்டு விளைவிடுகிறார். உடல்நலம் சரியில்லை என்று சொல்லுகிறார். அது எதுக்கு சரியில்லாமல் போயும் இருக்கலாம். ஏன்னா அப்போது பெரியார் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற தீர்மானம், கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற தீர்மானத்தை தொடர்ந்து பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள் என்பது, இன்னும் அவர் மீது வழக்குகள் குத்துவெட்டு கொலை வழக்கு என்று போட்டார்கள். பெட்ரோல் கேன் வைத்திருங்கள், தீப்பந்தத்தை வைத்திருங்கள், நான் சொல்லுகிற நாளில் அக்ராகாரத்தில் ஊற்றி தீ வையுங்கள், தப்பி வருவனை கத்தியால் குத்துங்கள் என்று பெரியார் சொன்னதாக அவர் மீது வழக்கெல்லாம் போடப்பட்டது. ஆனால் பெரியார் கடைசி வரைக்கும் தேதி நான் சொல்லுகிற நாளில் என்று சொல்லியிருந்தார். அவர் தேதியெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இவர்தான் பதவி விட்டு போனார். அடுத்து காமராசர் வந்தார். வந்து சில நாட்களில் பிரச்சார படை வந்து சேருகிறது. அந்த தலைவர் தேதி கேட்கிறார், சந்திக்க வேண்டும் என்கிறார். வர சொல்லுகிறார் காமராஜர். பேசுகிறார்கள். விரைவில் நீக்கப்படும், யோசிக்கப்படும். அவர் எப்போ ஆகட்டும் பார்க்கலாம் தானே. செய்து விடுகிறேன், உறுதியாக நிறைவேற்றுவேன், உறுதிமொழி தருகிறேன், அதெல்லாம் அந்த சொற்கள்லாம் பயன்படுத்த மாட்டார். ஆகட்டும் பார்க்கலாம். அடுத்த நாள் அது விலக்கி கொள்ளப்பட்டது. அது பெரிய மாற்றத்தை நம் சமுதாயத்தில் உண்டாக்கியது. பெரியார் மாய்ந்து மாய்ந்து அதை பாராட்டுவார். 2001 7% இருந்தது. 2020 தான் 8% கல்வி இருந்தது. 3 பேரை ஒதுக்கிடுங்க, 5 பேர் தான் நம்ம படித்திருந்தோம். அதற்கு பின்னால் 10 விழுக்காடாக இருந்தது. காமராஜர் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளில் 35 மாறியது என்பதை பாராட்டி பாராட்டி பெரியார் பேசுவார். அவர் எல்லோரும் கல்வி கற்காதவனுடைய பிள்ளைகள். இப்போது ஒரு தேர்வுக்கு போகணும்னா அவன் சிபிஎஸ்சி கற்ற மாணவனாக, சிபிஎஸ்சியில் படித்தவனான் தான் எழுத முடியும் நுழைவுத் தேர்வு என்பதையெல்லாம் நம்முடைய பொதுச்செயலாளர் விளக்கி கொண்டிருந்தார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிறது. மருத்துவக் கல்லூரிக்கு எப்படி ஆள் எடுப்பது என்பதை பற்றி யோசிக்கிற போது மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற மாணவர்களில் சில பேரை தேர்ந்தெடுக்கிற உரிமை முதலமைச்சருக்கு உண்டு. அப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்பதற்காக விண்ணப்பங்களை கொண்டு போய் முதலமைச்சரிடம் கொடுக்கிறார்கள். வழக்கமாக கொடுத்தா முதலமைச்சர்கள்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரை, அதற்கு பின்னால் உறவினர்களுடைய கருத்துக்கள், உறவினருடைய பரிந்துரை, இதையெல்லாம் பார்த்து கொடுப்பது வழக்கம். அதை போல அந்த மருத்துவத்துறை செயலாளர் கேட்டிருக்கிறார், ஐயா எப்போ வாங்கிட்டு போகிறதுக்கு வரட்டும்? அவர் சொல்லியிருக்கிறார், அமருங்கள், நான் இப்போதே கொடுக்கிறேன். சிறிது நேரத்தில் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார் விண்ணப்பங்கள். இவருக்கெல்லாம் கொடு, இடம் கொடு, என்னுடைய சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில், சிறப்பு ஒதுக்கீட்டின் அடிப்படையில். எப்படி இவ்வளவு விரைவாக தேர்ந்தெடுத்தீர்கள்? வேறொன்றும் இல்லை, விண்ணப்பத்தில் பெற்றோர் விண்ணப்பம் என்ற இடத்தில் கையெழுத்துக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் கைரேகை பதிக்கப்பட்டிருந்தோ அந்த விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறேன். அவங்க பிள்ளைங்க படிக்கட்டும். படிக்காத பெற்றோரின் பிள்ளைகள் மருத்துவரானது காமராஜருடைய காலம். இப்போ படித்த பிள்ளைகளிலும் பணக்கார பிள்ளைகள், மத்திய பாடத்திட்டத்தின் படித்த பிள்ளைகள், அதுவும் போய் நுழைவுத் தேர்வில் எழுதி, இதுக்கு பேர் பொது நுழைவுத் தேர்வு. இதுக்கு பேர் தமிழில் நாம் பொது நுழைவுத் தேர்வு என்று தான் சொல்லுகிறோம். அவர்கள் வேண்டுமானால் அதுக்கு பேர் நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். வெறும் நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, நம்முடைய தகுதியும் அதில் முடிவு செய்து விடுகிறார்கள். தகுதிகான் நுழைவுத் தேர்வு. சரி, அதிலே கூட ஒரே பொது நுழைவுத் தேர்வு நேஷனல் என்றால் எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். தமிழில் வேறு கேள்வித்தாள், குஜராத்தில் வேறு கேள்வித்தாள். செய்திகள் வருகின்றன. குஜராத்தில் கேள்வித்தாள்கள் எளிமையாக இருந்தன, வங்கத்தில் உள்ள கேள்வித்தாள்கள்லாம் கடுமையாக இருந்தன, கடினமாக இருந்தன என்று செய்தி வருகிறது. ஒரு நுழைவுத் தேர்வு, இந்திய அளவில் நடக்கிற நுழைவுத் தேர்வு எப்படி மாறி மாறி இருக்க முடியும்? ஒரே கேள்வித்தாளாக தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை. அப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வு நடப்பதைப் போல காமராஜர் எப்படி கருதினார்? அவர் பேசின செய்திகள் எல்லாம் எவ்வளவு முற்போக்கானவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை சொல்லும். அதில் ஒன்று,
அவர் அதை பேசுகிற ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நுழைவுத் தேர்வை எப்படி ஏன்னா இப்போ நம்ம ஆங்கிலத்தில் எழுதலாமா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அவர் பேசிவிட்டு ஐஏஎஸ் பரீட்சை இந்தியில் எழுதினால் இந்தி தாய்மொழிக்காரனுக்கு சலுகை உண்டாகிவிடும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அதற்காகத்தான் நான் கேட்கிறேன், என் தாய்மொழி தமிழ் ஐஏஎஸ் பரீட்சையிலும் என் மொழியிலும் நடத்து என்று கேட்கிறேன். அவர் கேட்குறார், அதற்காகத்தான் நான் கேட்கிறேன், என் தாய்மொழி தமிழ் ஐஏஎஸ் பரீட்சை என் மொழியிலும் வச்சு நடத்து என்று கேட்கிறேன். அது மட்டுமல்ல, நமது மாநில சர்க்கார் வச்சு நடத்துகிற பரீட்சை எல்லாமே தமிழில் தான் நடத்தணும் என்கிறேன். இதுதான் அவருடைய பார்வையாக இருந்தது. ஏன்னா இப்போது ஐஏஎஸ் தேர்வுக்கே சிசாட்டுன்னு 22 மதிப்பெண், ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் ஆகிறவன் 22 மதிப்பெண் ஆங்கிலத்தில் எனக்கு வைத்தால் நீ அந்நிய மொழி ஆதரிக்கிறாய், இந்தி வழியில் படித்தவன் எப்படி தேர்வான்னு பெரிய போராட்டம் வடநாட்டில் நடந்தது. 22 மதிப்பெண் மட்டுமே ஆங்கிலத்தில் ஐஏஎஸ் பதவிக்கு போகிறவனுக்கு எழுத முடியவில்லை, மறுக்கிறான். அது கணக்கில் நான் மெரிட் லிஸ்ட் போடுறப்ப கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று உறுதி சொல்லுகிறது அரசு. ஆனால் நாம் அனைத்திந்திய அளவில் நடக்கிற எல்லா தேர்வுக்கும், அது மத்திய அரசின் பணிகளுக்கான தேர்வானாலும் இந்த தேர்வெல்லாம் நம்ம எதில் எழுதுகிறோம்? இந்தியில் எழுதலாம் அல்லது ஆங்கிலத்தில் எழுதலாம். நாம் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம். 22 மதிப்பெண்ணுக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ்க்கு போக போகிறவன் கூடாதுங்கிறான். ஆனால் நாம் 100 மதிப்பெண்ணுக்கும் அதில் எழுதினாதான் வருமான வரித்துறையிலையோ சுங்கத்துறையிலையோ கலால் துறையிலோ எழுத்தராக கூட வர முடியும். கடைநிலை ஊழியருக்கு கூட அது தேர்வு எழுதியாக வேண்டும். இப்போ ஒன்று இந்தியில் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுது. இப்படிப்பட்ட நிலையை தான் இப்போ சந்திச்சிட்ருக்கோம். அவர் அது மட்டும் சொல்லலை, கடைசியாக ஒரு இடத்துல கூட சொல்லுகிறார், எதனால் என் மேலே கோபம், காமராஜர் மேலே கோபம் வந்ததுக்கு அவருடைய தனித்தன்மைகளை பற்றி சொல்லுகிறோம். ஒரு உரையில் அவர் சொல்லுகிறார், டெல்லி சர்க்கார் சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் அப்படியே அடிமையாகி விடுவோம் என்றால் நினைக்கிறீர்கள்? அவர் பேசுகிறார், யாருக்கு இந்த அடிமை புத்தி வரும்? உண்மையான சுதந்திரத்துக்காக போராடியவர்களுக்கு அந்த அடிமை புத்தி வருமா? நீங்கள் தான் அடிமை புத்தியில் பிறந்தீர்கள், அடிமை புத்தியில் வளர்த்தீர்கள், அடிமை புத்தியிலே வாழவும் நினைக்கிறீர்கள். யாரை பார்த்து டெல்லி சர்க்காருக்கு அடிமை என்கிறீர்கள்? இவர் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிறார் அவர், நியாயம் நீதி நேர்மை என்பதெல்லாம் எல்லோருக்கும் சமம்தான். நமக்கு டெல்லியோ வேறு யாரோ சொன்னாலும் கேட்க மாட்டோம். உங்களுக்கே, அதாவது ராஜாஜிக்கு சொல்கிறார், இங்கே பதவி கொடுக்க டெல்லி சர்க்கார் உத்தரவிட்டதே, நாங்கள் அதை கேட்டோமா? பொதுச் செயலாளர் பேசுகிற போது சொன்னார், காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து விலக்கப்பட்டு விலகி போனவர், விளக்கத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தீர்மானம் ஏற்றச் சொன்னார், ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியேறினார். வெள்ளையனே வெளியேறு போராட்டம் கலந்து கொள்ளவே இல்லை, அது தவறு என்றும் பேசினார். ஆனால் 46 விடுதலை வந்துடும் போல் இருக்கு என்றவுடன் காங்கிரஸில் சேர வருகிறார். தடுக்கிறார்கள், முடியாது என்கிறார் காமராஜர். அவர் போய் திருச்செங்கோட்டில் போய் உறுப்பினர் ஆயிடுறார். அதற்கு பின்னால் கூடிய திருப்பரங்குன்றத்தில் கூடிய மாநில குழு சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னால் மேலே இருந்து சொல்லிட்டான், இல்லை எங்ககிட்ட சேர்ந்துட்டாருன்ட்டாங்க தலைவர். அதுக்கு தான் அண்ணா எழுதினார், கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்று எழுதினார். திருச்செங்கோட்டு தீர்மானம் நின்று போச்சு, திருப்பரங்குன்ற தீர்மானம் தாழ்ந்து போய்விட்டது என்றுக்குத்தான் சொன்னார். காமராஜரை எப்படி அவர் பார்த்தார், மற்றவங்களை எப்படி நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு செய்தியெல்லாம், ஏன்னா மழை வருது சீக்கிரம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இன்னொரு செய்தியும் சொல்லிவிட வேண்டும் தோழர்களே. இதோடு இன்னொன்று சொன்னார் அவர், நாம் தற்போது மேற்கொண்டுள்ளதெல்லாம் இறுதி முடிவுகள் என்று கூற முடியாது. சமுதாயம் முன்னேற இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ந்து கொண்டுள்ளார்கள். ஆராய்ந்து கண்டதை வெளிப்படையாக சொல்லியாக வேண்டும். அறிவுக்கு தாழ் போடக்கூடாது, ஆராய்ச்சியாளர்கள் தாழ் போடக்கூடாது. சமுதாயத்திற்கு தாம் கண்ட உண்மைகளை சொல்லியாக வேண்டும். வயதானவர்கள் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். பழைய சம்பிரதாயங்களை மாற்ற விரும்ப மாட்டார்கள். அவர்கள் சும்மாவும் இருக்க மாட்டார்கள். எதையாவது கூறிக்கொண்டு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் இளைஞர்கள் யோசனை பண்ண வேண்டும். இது இப்படியே பார்த்தீங்கன்னா பெரியார் தான் இப்படி பேசியிருப்பார் என்று கருதுவோம். அப்படிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, ஏன் என் மீது கோபம் வருகிறது என்பதற்கு ஒன்று சொல்லுகிறார். ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் நான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறான், நான் முடியாது, ரஷ்யாவை பக்கம் நிற்போன்னு சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு கோபம். இதைத்தான் சொல்லுகிறார். தான் இதை ஒழிப்பதற்காகத்தான் முதலாளித்துவ சிந்தனை கொண்ட ராஜாஜி பார்ப்பனர்களை அதிகமாக கொண்ட ஒரு கட்சியை உருவாக்குகிறார். இதுக்கு சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி ஒன்றை உருவாக்கி, அது ஒன்றுமில்லாத கட்சியோட பல பேரை கூட்டு சேர்ந்த ஒரு தனிக்கதை, அது இரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் மீது வந்த கோபத்துக்கு காரணம் இதுதான் என்பதை சோசியலிச லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக
பல நூறாண்டு காலமாக இருந்து வரும் சமுதாய அமைப்பு மாற வேண்டிய நிலை ஏற்பட்டால் புதியதொரு நாட்டை நிர்மாணிக்க, புதியதொரு சமுதாயத்தை உருவாக்க பண்டை கால பழக்க வழக்கங்களை தகுத்தெறிந்துதான் ஆக வேண்டும். அது வேற என்ன செய்ய முடியும் என்று பேசுகிறார். அவர் சொன்னார், சீர்காழி எத்திராஜோடு பொதுச்செயலாளர் விளக்கினார். சீர்காழி எத்திராஜரோட பேசிட்டு போகிறப்பெல்லாம் எப்படி பேசிக்கொண்டு போனார். அவர் கடவுளை பற்றி அவருடைய கருத்து என்னவாக இருந்தது, எப்படி அதை பார்த்தார், மிக யதார்த்தமாக மிக எளிமையாக அதை விளக்கியது மட்டுமல்ல, அது ஒரு சமத்துவமான, எல்லோரையும் சமமாக கருதுகிற, எல்லோரையும் சமமாக அந்த கல்விக்காக அவர் செய்த பலவற்றை சொல்லியாக வேண்டும். இப்போ நான் 2-3 செய்தி மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அவர் அமைச்சர் பதவி, தலைமை அமைச்சர் பதவி ஏற்றவுடன், முதலமைச்சராக பதவியேற்று அமைச்சரவை ஆரம்பிக்கிற போது செய்த புரட்சிகள் சிலவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் கூட அதை நாம் பார்க்க முடியாத ஒன்று. உள்துறையை எப்போதுமே யார் வைத்து கொண்டிருப்பாங்களோ முதலமைச்சரை தான் வச்சுருப்பாங்க. காமராஜர் காலத்தில் மட்டும்தான் உள்துறை அமைச்சர் ஒருவர் வேறொருவர் இருந்தார். அதுவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த கக்கனுக்கு அந்த பதவியை கொடுத்து வைத்திருந்தார். அது கூட ஒரு அமைச்சர் பதவி. இப்போ பொதுவாக 2 வச்சுருக்கிறான். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை கொடுத்து விடுவார்கள், பெண் ஒருத்தருக்கு கதர் மற்றும் கைத்தறித்துறை. இப்படி தான் நீங்கள் எல்லா அமைச்சரவையும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இவர் அதில் மாற்றி செய்தார். இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி சொன்னார். அறநிலையத்துறை அமைச்சராக ஒருவர் நியமித்தார். எல்லா கோயிலுக்கும் போகணும், கோயிலுக்கு நடப்பதை எல்லாம் கண்காணிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அறநிலையத்துறை அமைச்சர் பதவிக்கு PR பரமேஸ்வரன் என்கிற தாழ்த்தப்பட்டவரை நியமித்தார். காமராஜர் தான் செய்தார். இது அவர் உள்ளத்தில் இருந்த சமூக சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கை எந்த அளவுக்கு அவரிடம் இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் அப்படியே மாற்றி ஒரு பார்ப்பனர் தலைமையில் ஆட்சி, 5 பார்ப்பன அமைச்சர்களை கொண்டிருந்த ஆட்சி, அதை மாற்றி இவர் ஆட்சி அமைக்கிறார். ஒரு பார்ப்பனரை கூட இல்லாத அமைச்சரவை அமைக்கிறார். அமைத்த போது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வெங்கட்ராமன் சேர்ந்தார், சில மாதங்கள் கழித்து. ஆனால் அவர் அமைத்த போது ஒரு பார்ப்பனரும் இல்லாத தான் அமைத்தார். அதில் பெரியார் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், அவரை பற்றி பாராட்டி பேசுகிற போது சொல்கிறாரு, நான் இருந்தால் செஞ்சிருப்பனே தெரியலையே என்று சொல்லுவதை போல சொல்லுகிறார். மொத்தம் அவர் சொல்லுகிறார் 206 எம்எல்ஏக்களில் அதில் 8 பேருக்கு தானே சீட்டு கொடுத்துருக்காரு பாப்பானுக்குங்கிறார். அவர் 8 பேர், நானாக கூட ஒரு 20 கொடுத்துருப்பேன். பெரியார் பேசுகிறார் அந்த பேச்சு. அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், 8 கொடுத்துருக்காரு, இந்த தடவை 6 தான் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ ஏதோ தெரிந்திருக்கிறதா, 6 தான் இந்த முறை கொடுக்குறார் என்கிறார். எம்எல்ஏவை கொடுக்கறது கூட, அதுக்கு முந்தைய அமைச்சரே 5 பேர் இருந்த இடத்துல போய் ஒட்டுமொத்த 234 பேரில் 6 பேருக்கு மட்டும்தான் இடத்தை கொடுக்கிற, சட்டமன்றத்தில் வேட்பாளராக நிற்பது கூட இடம் ஒதுக்கிற அளவுக்கு அவர் மாறியவராக, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவராக, தலைகீழ் மாற்றத்தை, மாற்றம் சொல்ல முடியாது, தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்தவராக அவர் இருந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல தோழர்களே. இந்தியை பற்றி வருகிற போது, இப்போது நம்ம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது, 2000 நடந்தது, 2001 முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கடிதத்தை அனுப்பினார். அது கேரளாவில் முதலமைச்சர் EK நாயனார். கடிதத்தை அவர் இந்தியில் எழுதினார். அவர் கடிதம் வந்தது, கேரளா அரசுக்கு வருகிறது. அதற்கு கேரள முதலமைச்சர் மலையாளத்தில் பதில் எழுதினார். அவன் ஒன்றும் எழுதினான், ஒன்றும் புரியலையே. நான் இந்தியை புரிந்து கொண்டது போல் நீங்களும் மலையாளத்தை புரிந்து கொள்ளுங்கள்னு அவர் சொல்லிவிட்டார். இப்போ அவங்க தான் சொன்னாங்க, இப்போ நாமெல்லாம் அகில இந்திய கட்சிகளாக இருப்பவர்கள், உங்களுக்கு அவங்களே கூட இப்போ திராவிட நாடை பற்றி அவர் தான் பேசினார். இப்போது கேரளாவில் மாட்டுக்கறியை பற்றி பிரச்சனை திராவிட நாடு அவங்க தான் பேசினாங்க. அதுபோல் காமராஜர் காலத்திலும் ஒன்று நடந்தது. அனைத்திந்திய இளைஞர்கள் காங்கிரஸ் கூடுது. ஐயா நெடுமாறன் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார். அந்த காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக இருந்தவர் முதல்ல பேசுகிறாரு, கமிட்டியில் இந்தியில் பேசுகிறார். அதுக்கு அடுத்த வாய்ப்பு மாநில இளைஞரணி தலைவரெல்லாம் பேசணும். முதல்ல அந்த வாய்ப்பு நெடுமாறன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறார், தமிழ்நாடு இளைஞரணி தலைவர். இவர் தமிழில் பேசுகிறார். அடுத்து வயலார் ரவி, மன்னிக்கணும், முதல்ல குண்டுராவ் பேசுகிறார், அவர் கன்னடத்தில் பேசுகிறார். அடுத்து நெடுமாறன் தமிழில் பேசுகிறார். அதுக்கடுத்து வயலார் ரவி மலையாளத்தில் பேசுகிறார், இன்னொரு தெலுங்கில் பேசுகிறார், அந்த எனக்கு பேர் தெரியல. இது உடனே அப்புறம் சரசரப்பாது. ஏன்னா இந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, இந்திய ஆட்சி மொழியாகனு சொல்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி அவர் இந்தியில் பேசினாருன்னு இவங்கெல்லாம் எங்கள் தாய்மொழியில் பேசுகிறோம் பேசினார்கள். பேசின உடனே அந்த செய்தி காமராஜருக்கு வருகிறது.
காமராஜர் என்ன சொல்லுவார்னு தயங்கி தயங்கி போகிறார்கள். என்ன நடந்தது இன்றைக்கி கேட்குறாரு, சொல்லுகிறார்கள். சரியாக செய்தீர்கள்னு அவர் சொல்கிறார். இதை அவரை பாராட்டியது மட்டுமல்ல, 64ஆம் ஆண்டு 63ஆம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்து பதவியை துறந்து விட்டு கட்சியை வலுவாக்குவது என்பதற்காக தன் முதலமைச்சர் போய் துறந்து விட்டு போகிறார். அப்போ தான் பெரியார் இங்கேருந்து தந்தி கொடுத்தார். நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போகிறீங்களோ யார் சொல்லி பண்ணுறீங்களோ தெரியல, இது தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு, ஏன் உங்களுக்கே தற்கொலைக்கு சமமானதாகும் என்று ஒரு தந்தியை கொடுக்குறார். சுசைடல் டு யூ, டு தமிழியன்ஸ், தமிழ்நாடு அண்ட் யுவர் செல்ஃப் என்று தந்தி கொடுக்குறார். அவர் 67 தோற்ற பின்னால் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் வந்தபோது சேலத்துக்கும் வந்திருந்தார். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஒரு பொறியாளர், அரசு பணியில் இருந்தார், இருந்தாலும் தீவிரமான கட்சியில் ஈடுபாடு, காங்கிரஸ் கட்சி ஈடுபாடு உள்ளவர். அவர் சேலத்தில் ஆஞ்சநேயா தேட்டர்னு ஒரு தேட்டர் நடக்குது, அங்கே போகிறார் அவர். அப்போ காமராஜர் கேட்டாராம், உங்களுக்கு அரசியலில் யார் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறீங்க இந்தியாவில் என்று கேட்டாராம். உடனே எல்லாம் ஆளுக்கு ஒரு, முதல்ல நம்மளால் தான் காக்கா பிடிக்க தெரியுமே, நீங்கள் தான் அப்படின்னாங்களாம் முதல்ல. அடுத்து கொஞ்சம் பேர் நேரு, கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை பெரியாருன்னு என்று சொன்னாராம். பெரியார் தான் எனக்கு தந்தி கொடுத்தார் என்பதை பேசியிருக்கார். வந்த உடனே என்னிடம் அவர் சொன்னார், ஆமாங்க, நாங்கள்லாம் அப்போ தான் விடுதலை படுக்க தொடங்கின காலம் 63 தான் நாங்கள்லாம் படித்து கொண்டிருந்த காலத்தில் எங்கள் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, எத்தனையோ பத்திரிகை படிக்குங்க, விடுதலைன்னு ஒன்று இருக்கு நூலகத்தில் படிங்கன்னு சொல்கிறாங்க. படிக்க தொடங்கிய காலம். அப்போது தான் இதை தந்தி அடித்ததை பெரியார் தந்தி நாங்கள் படிச்சிருக்கோம். நான் சொன்னேன், ஆமாம் நான் படிச்சிருக்கேன், அதில் இப்படித்தான் ஒரு தந்தியை அவர் கொடுத்திருந்தார் என்பதை சொன்னோம். அதைத்தான் அவர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அவர் விலகி போனார். விலகி போன உடனே அவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டு புவனேஸ்வரில் நடக்குது மாநாடு. மாநாட்டு தலைமை உரை அவர் ஆற்ற வேண்டும். இப்போ நம்ம ஆளுங்களாம் சில பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆங்கிலம் தெரியாதவர் இல்லை காமராஜர். அழகாக பேச தெரிந்தவர், தொடர்ந்து பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நேரு அவரிடம் கேட்டாராம், நான் ஆங்கிலத்தில் பேசுவதை விட என் தாய்மொழியில் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன், வேண்டுமென்றால் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்து விடலாம் என்று சொல்லி புவனேஸ்வர் மாநாட்டினுடைய தலைமை உரையை முதலாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரானவுடன் தலைமை உரையை தமிழில் தான் பேசினார் அவர். அதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்தார்கள் என்பது வேறு. அப்போ எல்லா இடத்திலும் தன்னை தமிழன் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். உணர்வுள்ள தமிழன் என்பதை பதிவு செய்திருக்கிறார். வெறும் தமிழன் மட்டும் சொல்லிட்டு என்ன இருக்குது? மக்கள் மீது அக்கறையுள்ள, சமுதாய மாற்றத்தில் அக்கறையுள்ள தமிழனாக தன்னை காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போ நேற்று சுந்தரவடி அவர்கள் எழுதுவார்கள். சுந்தரவடி அவர்கள் அவரை கல்வித்துறை போடுகிற போது அவர் இயக்குனராக நியமிக்கிறார்கள். அதை விட அறிவாளிகள் இருந்திருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவர் எழுதுகிறார், ரெண்டில் எதுன்னு தெரியல. அமெரிக்காவில் கல்வி கற்ற அவருடைய ஜாதியை சார்ந்த, அங்கு ஆய்வு பட்டங்களை பெற்ற ஒருவர் இருக்கிறார், தகுதியான ஒருவர் இருக்கிறார், அவரை நியமிக்கலாமா என்று வந்தபோது அதை மறுத்து இல்லை இவர்தான் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லை, இன்னொருத்தர் வஉசியினுடைய மகன் சுப்பிரமணியம். இப்போ நம்ம தலைவரெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல, யாராவது எழுதி வச்சாதான் அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் சுப்பிரமணியம் வஉசியினுடைய மகன் எழுதியிருக்கார். ஒருவரை பரிந்துரை, அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அழைத்து சென்றார்களாம் காமராஜரிடம். பார்த்தாராம், அநியாயமாக இருக்கே, கொடுத்துருக்கணுமே, ஏன் கொடுக்கலன்னு கேட்டாராம். கொடுத்து விட்டு அவர்கள் திரும்பி வருகிற போது, அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், அதனால் ஒருவேளை கிறிஸ்துவர் நினச்சி கவனிக்காம விட்டுவார் தலைவர் என்பதற்காக, நான் இந்த நாடாருடைய பேரன் என்று சொன்னாராம். உடனே சொன்னாராம், கிறுக்கா, சாதி கிறுக்கு பிடிச்சோன்னா இருக்கானே, இவனை ஏன் என்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், என்கிட்ட இவன் சொல்கிறான் நாடாருனா நான் அவனுக்கு கொடுத்துருவேன், உனக்கு பதவி உயர்வுலாம் ஒன்றும் இல்லை போகன்ட்டாரான். அதை நிறுத்தி வைத்திருந்த 6 மாதம் கழிச்சு தான் நியாயமாக கிடைக்க வேண்டியது, இவன் ஜாதியை சொல்லி நம்மகிட்ட வேலை செய்ய பார்க்குறான் பார். இதெல்லாம் அரிதாக இருக்கிற தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டியவர். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் பெரியார் இருக்கா என்பதற்காக சொல்லுகிறேன். அவருடைய நடந்து கொண்ட முறை, எதிரிகளை, ராஜாஜி இறந்தபோது இறுதி ஊர்வலத்தில் பெரியார் போனதை சொல்லுவார்கள், அது எல்லாரும் போற்றத்தக்க ஒரு செயலாக சுட்டி காட்டுவார்கள். அப்படி ஒன்றுதான் இந்தியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் வருகிறார். நிக்சன்
சந்திக்க வேண்டும் காமராஜரை என்று விரும்புகிறார். அப்போ காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அமெரிக்காவுக்கு அண்ணா சிகிச்சைக்கு போன போது நிக்சனை சந்திக்க முயற்சித்தாராம், மறுத்து விட்டாராம். என் நாட்டு முதலமைச்சரை சந்திக்க மறுத்தவரை நான் சந்திக்க தயாராக இல்லை. நான் பார்க்க முடியாது, போ சொல்லியா. என் நாட்டு முதலமைச்சர் அவர் வர்றாரு, அங்கே கேட்குறாரு, நீ சந்திக்க மாட்டேன்னு என்ன பார்க்குறேன்னு கூட நான் வர முடியாது, நான் சந்திக்க முடியாது என்று சொல்லி விடுங்கள். அவர் சந்திக்காமல் தவிர்த்திருக்கிறார், மறுத்திருக்கிறார் காமராஜர். இதையெல்லாம் நம்ம இப்போ இருக்க இதில் யோசித்து பார்க்க வேண்டியது. ஏன்னா பண்புகளை பெரியார் எப்படி எதிரிடம் நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்லுவார்கள். பக்தி உள்ளவனுக்கு தீர்ந்து கொடுத்தார், வைத்து கொடுத்தார், பார்ப்பனர் வீட்டுக்கு எப்படி போய் நடந்து கொண்டார் என்று சொல்லுவார்கள். அதையே இன்னொரு வகையில் பார்க்கலாம் என்பதற்காக சொல்லுகிறேன். அதே போல் தோழர்களே, அவர் எவ்வளவு கோபம் இருந்திருந்தால், ராஜாஜிக்கெல்லாம் எவ்வளவு கோபம் காமராஜர் மேல் இருந்தது. என்னன்னா, காமராஜரை பற்றி ஒரு தலையங்கம் கல்கியில் எழுதுகிறார் அவர். அதற்கு அவர் வைத்த தலைப்பு, தலையங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் தெய்வத்தை ஒதுக்கிவிட்ட ஆட்சி. ராஜாஜி கோபம் இருந்தாலும் நமக்கு ஆதரவாகத்தானே இருந்திருக்க வேண்டும், பெரியாருக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கும். பெரியார் அது குறித்து ஒரு தலையங்கமே எழுதுகிறார். தெய்வத்தை ஒதுக்கிவிட்ட ஆட்சின்னு கடவுளையும் தர்மத்தையும் காப்பாற்ற புரட்டுப்பட்டிருப்பதாக அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிற திரு ஆச்சாரியார் அவர்கள் இன்றைய ஆட்சியை நாத்திக ஆட்சி என்றே கூறினார். தெய்வத்தை ஒதுக்கிவிட்ட ஆட்சி என்ற தலைப்பில் 8/12/61 கல்கியில் தம் கையெழுத்துடன் எழுதியிருந்த தலையங்கத்தில் நாட்டின் தலைவர்களும் மன்னர்களும் மக்களும் ஒப்புக்கொண்ட எல்லா சமயங்களையும் மதங்களையும் போற்றி வர வேண்டும் என்றும் மடையர்களின் பூசலை கண்டு பயந்து எந்த சமயம் எந்த மதமும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாதுன்னு இவர் சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க மதமே வேண்டாங்கிறாங்க, ஜாதியே இல்லைங்கிறாங்க என்பதை வெறுத்து போய் தெய்வத்தை ஒதுக்கிவிட்ட ஆட்சின்னு காமராஜர் ஆட்சி சொன்னால் அது காமராஜரும் பெரியாரும் என்று பார்க்கிற போது பெரியார் ஆட்சியாகத்தானே மகிழ்ந்திருப்பார் பெரியார். இப்படி யாரா சொல்லுவாங்கன்னு தான் நினைத்திருக்க முடியும் பெரியார். அதை போல இன்னொரு செய்தி கூட நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒருவர் போறாரு, ஒரு பதவி கேட்குறாரு, ஏன் 20-22 ஆக்கேன்னு. இடத்தில் நடந்தது எதற்காக என்றால், முதலமைச்சராக இருந்த அந்த மாநாட்டில் பேசிய ராஜாஜி சொல்லுகிறார், நீங்கள்லாம் அரசு வேலைக்கு போகணும், படிக்கணும், அப்படிலாம் ஆசைப்படாதீங்க, உங்கள் தொழிலை எப்படி சிறப்பாக செய்வது என்று பற்றி யோசியுங்கள். திருவான்மியூரில் சலவை தொழிலாளர் மாநாட்டில் பேசினார் ராஜாஜி, பேசினார். அங்கே தான் நாம் மாநாடு போட்டிருந்தோம். அந்த மாநாட்டில் பேசினார். அப்போ அவருக்கு அந்த வெறுப்பு, அந்த கோபம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறார் அறிக்கையில், சென்னையில் 17ஆம் தேதி நடைபெற்ற பெரியார் பிறந்த விழா கூட்டத்தில் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க பெரியார்கிட்ட. பெரியார் உடனே சொல்கிறாரு, சரி பேர் வைக்கிறேன் அப்படின்னு ₹1 கொடுக்குறாரு. நல்ல பேராக வைக்கணும்னா சொல்லு, அதுக்கு ₹300 கொடு என்று சொல்லுகிறார். உடனே ₹200 தர்றாரு. உடனே காமராஜர்னு பேர் வச்சாராம் பெரியார். உடனே அதாவது அவருக்கு இருந்த, அவர் மீது இருந்த தோழர்களே, அந்த செய்தியை விட்டுட்ட தோழர்களே, அதில் அவர் அவ்வளவு, இந்த செய்தி இருக்கட்டும் தோழர். அடுத்து பெரியார் காமராஜரை பாராட்டி இன்னொரு செய்தியை சொல்லி முடித்துவிட வேண்டும் என்று கருதுகிறேன். 67 ஆட்சிக்கு வந்த திமுக அரசை பெரியார் ஆதரிக்க தொடங்கிவிட்டார், ஆதரித்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு செய்தி ஒன்று, அதுக்கு அடுத்த ஆண்டு 68ஆம் ஆண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை அவர் பேசுகிறார், பெரியார் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அது 11/1/68 எழுதுகிறார். கல்வி சம்பந்தப்பட்ட வரையில் எந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் கடவுள் வாழ்த்து சொல்லுவதை நிறுத்திவிட்டு காமராசருக்கு வாழ்த்து கூற வேண்டும். அவரது முயற்சியால் தான் இத்தனை பேரும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் காலத்தில் தான் பள்ளிகள் நாடெங்கும் திறக்கப்பட்டன. எப்போ சொல்கிறாரு? திமுகவை ஆதரித்து கொண்டிருந்த போதில். அது மட்டுமில்லை தோழர்களே, 67 ஆட்சிக்கு திமுக வந்தது, 69 இடைத்தேர்தல் நடக்கிறது, நாகர்கோயிலில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக காமராசர் போட்டியிடுகிறார், திமுக எதிர்த்து போட்டியிடுது, திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். அப்போ பெரியார் சொல்லுகிறார், ஆதரவை முதல்ல திராவிடர் கழகம் இந்த தேர்தலில் காமராசரை ஆதரிக்கும் என்பதை தெளிவாக அறிவித்தார். ஐயோ, நம்ம இந்த கூட்டணி ஆதரிச்சிட்டுமே, அண்ணாவை ஆதரிக்கிறோமே, கலைஞர் அதெல்லாம் கவலை இல்லை அவருக்கு.
இந்த தேர்தலில் காமராஜரைத்தான் திராவிடர் கழகம் ஆதரிக்கும் என்று எழுதியது மட்டுமல்ல, என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரு தமிழ்நாட்டு தமிழன், தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த தமிழன், தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகளை செய்த தமிழன், இவர் தேர்தல் நிற்பதை எப்படி திமுக போட்டி வேட்பாளர் நிறுத்துவது என்றே புரியவில்லை. இவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், அறிக்கை எழுதுகிறார், காமராஜர்லேயே ஆதரிக்கணும். நீ ஏன் காமராஜரை எதற்காக இதை சொல்லுகிறார் என்றால், காமராஜர் சொல்கிறார்னா அவர் அப்படி இருந்திருக்கிறார் பல வேளைகளில். காமராஜர் அண்ணா அவர்கள் உடல்நலம் கெட்டு அமெரிக்காவுக்கு போகிற போது சொல்கிறாராம், நீங்கள் போய் நலமாக திரும்பி வருவீர்கள், நீங்கள் வருகிற வரை எங்கள் கட்சி உங்கள் ஆட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாது, நீங்கள் நலம் பெற்று வர வரைக்கும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் போயிட்டு வாங்க, எதுவுமே செய்ய மாட்டோம். ஆட்சிக்கு வந்து 6 மாதம் சொன்னார். ஆட்சிக்கு வந்த உடனே கேட்டாங்க, திமுக ஆட்சி பற்றி என்ன கருதுறீங்க? இப்போ தானே வந்திருக்கிறாங்க, ஒரு 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம், அதற்கப்புறம் கருத்து சொல்கிறேன்னார். எதிர்ப்பேன்னு கூட சொல்ல, அதுக்கப்புறம் இந்த ஆட்சியை பற்றி கருத்து சொல்லுகிறேன். இப்படி பல பண்புகளை அவர் எடுத்து சொன்னார். பண்புகளை கொண்டவராக இருந்தார். அதே போலத்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்கு அவர் இன்னொன்று முக்கிய பொதுச்செயலாளர் அவர்களும் சொன்னார்கள். அந்த ராஜாஜி கும்பலுக்கு காமராஜர் மீது எவ்வளவு கோபம் இருந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பசுவதை தடை சட்டம் பற்றி சொன்னார்கள். இது ரொம்ப காலமாக நடந்தால் கூட 66 தான் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அது காமராஜரை அதற்காக தாக்கப்பட்டார் என்பது அதற்கு முன்னாலேயே 3ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். சங்கராச்சாரி உண்ணாவிரதம் இருப்பாங்கிறாரு. நிர்வாண சாமியார்கள்லாம் ஊர்வலம் வருகிறார்கள், பெரிய போராட்டம் என்கிறார்கள், எல்லாம் நடக்கிறது. அதற்கு முதல் நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் இவர் சொல்கிறார், இவன் எல்லாம் நடத்தணும்னு நினச்சான்னு வச்சுக்கங்களேன், ஊர்வலம் இப்படி நடத்தணும்னு நினச்சா பந்து நடத்துகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் கூட்டத்தில் சொல்லுகிறார், அது மித்திரன் என்கிற பத்திரிகை சுதேசமித்திரனில் எழுதியிருக்கிறாங்க. அதில் அவர் சொல்கிறார், நவம்பர் 2ஆம் தேதி காங்கிரஸ் காரிய கமிட்டி நடந்தது. பசுவதை தடை கிளர்ச்சியை வன்மையாக காமராஜர் கண்டித்தது மட்டுமல்ல, அப்படி கிளர்ச்சி நடத்தணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா போய் மெட்ராஸில் நடத்த சொல்ல அவனுங்களே. எதுக்குன்னா பெரியார் அங்கே இருக்கார், போடா நீ வேணா அவனுக்கு தைரியம் இருந்தால் அங்கே போய் நான் டெல்லியில் நடா பண்ணிகிட்டு இருக்கீங்கிறார் அவர். இந்த செய்தி அவர்களுக்கு போகிறது, இந்த செய்தி அவர்களுக்கு போகிறது. அதை வைத்து கொண்டு தான் இவர் மீது இன்னும் இருந்த காபம், ஏற்கனவே இருந்த கோபத்தை விட அதிகமான கோபம். அதற்கு முன்னால் இவர்களுடைய எவ்வளவு மோசமான சிந்தனை என்பதற்கு 66 பிப்ரவரி 27ஆம் தேதியே இதை பற்றி ராஜகோபாலாச்சாரி ஒன்று பேசுகிறார். என்னென்னா, தமிழ்நாட்டிலிருந்து சென்றுள்ள கருப்பு காக்கையை கல்லால் அடித்து வீழ்த்தினால் மற்ற காய்கள் தானே பறந்து போய்விடும். தமிழ்நாட்டிலேருந்து போன கருப்பு காக்கை யார்? அவரை கல்லால் அடித்து வீழ்த்திட்டிங்கன்னா போதும், எல்லாம் பறந்து போயிடும். அதற்கு அடுத்து அதற்கப்புறம் தான் அந்த போராட்டம் நவம்பர் 3 நடக்குது. நவம்பர் 3 அவர் 7 போய் வீட்டை தாக்குகிறார்கள். ஏன்னா நவம்பர் 7 பெரிய புரட்சிகரமான நாள். அது ரஷ்ய புரட்சி நடந்த நாள். பெரியார் கூட தன்னுடைய ரிவோல்ட் பத்திரிகை ஆரம்பிக்கிற போது 2ஆம் ஆண்டில் எழுதினார், கடந்த ஆண்டு உலகையே உலுக்கிய ரஷ்ய புரட்சி நாளில் நாம் இந்த ஏட்டை தொடங்கினோம் என்று 2ஆம் ஆண்டு செய்தியில் தன்னுடைய பத்திரிகைக்கு எழுதினார். அப்புறம் அப்படி பல கேடுகள் நடந்திருக்கு. தருமபுரியில் எரிச்சது நவம்பர் 7 தான். அதே போல் நவம்பர் 7 தான் காமராஜர் வீடு தாக்கப்பட்டது. தாக்கப்பட்டவனுடைய அதற்கு முன்னாலேயே நடந்தது நவம்பர் 7. நவம்பர் 1ஆம் தேதியே ஆர்கனைசர் ஏன்னா இப்போ பிஜேபி பற்றியெல்லாம் நம்ம பண்ணணும். பிஜேபியினுடைய ஆர்கனைசர் பத்திரிகை ஒரு தீபாவளி மலர் போடுது. தீபாவளி மலர் 1ஆம் தேதி அனுப்புகிறாங்க. அதில் அவன் எழுதிய செய்தியை இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுது, இது 1/11/66 வெளிவந்த பத்திரிகை ஞாயிறு மலர். அது மன்னிக்கணும், தீபாவளி மலர். தீபாவளி 11ஆம் தேதி, ஆனால் 1ஆம் தேதியை வெளியிடுறாங்க. அதுக்கு முந்தைய அப்போ கட்டுரை எழுதியிருக்கணும். அதில் எழுதப்பட்ட செய்தியில் ஒன்று, அடுத்த 3 மாதங்களில் மிகப்பெரிய தேசிய நஷ்டம் ஏற்படலாம். தலை சிறந்த அரசியல் தலைவர் ஒருவரோ மாநில ஆட்சி தலைவர் ஒருவரோ திடீரென்று மறைய நேரலாம். இதெல்லாம் சொல்லிட்டு போலீஸ் துப்பாக்கி சூடு தேச துரோக நடவடிக்கையிலும் அதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறார் அவர். அதுக்கு என்ன செய்தி? இதையெல்லாம் இதுவரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறதே அவர் பேர் வராக மிகிரர்னு புனைப்பெயரில் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க.
அதில் நவம்பர் 1ஆம் தேதி எழுதின கட்டுரையில் ஒரு பெரிய தேச தலைவர் சாக போகிறாருங்கிறான், தேசிய நஷ்டம் ஏற்பட போகிறது என்கிறான். இவர் கருப்பு காக்காய் ஒரு காக்காய் அடித்து வீழ்த்திட்டினா போது மற்ற காக்கெல்லாம் பறந்து போயிடுங்கிறார் ராஜாஜி. இது ஒன்றும் காமராஜரது ஏதோ திடீர்னு ஏற்பட்ட கோபத்தால் ஏற்பட்டது அல்ல என்பதற்காக சொல்லுகிறேன். இவர்கள் இந்த சதிகார இந்து வெறியர்கள் திட்டமிட்டு காமராஜரை ஒழித்து விட்டால் போதும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நேரு இறந்தவுடன் அதோடு முடிந்து போய்விடும் என்று இன்னொரு கார்ட்டூனும் போட்டான் அந்த பத்திரிக்கைனா. இது பெரியார் தான். ஏன்னா அப்போ காமராஜர் மீது தாக்கல் நடந்த உடனே காங்கிரஸ் கட்சிக்காரெலாம் ஒன்றும் அடிச்சிக்கல, பெரியார் தான் உடனே ஒரு புத்தகமே போட்டார். ஒரு 150 பக்கத்தில் காமராஜர் கொலை முயற்சி சரித்திரம்னு ஒரு புத்தகம். அப்போ ஏடுகளுடைய தொகுப்பெல்லாம் தொகுத்து திராவிடர் கழகம் தான் வெளியிட்டது. ஏன்னா காமராஜர் மீது நாம் ஏன் இன்று வரைக்கும் எடுக்கிறோன்னா, அப்போ பெரியாருக்கு அவ்வளோ அக்கறை இல்லை என்றால் ஏன் ஒரு புத்தகத்தை காங்கிரஸ்காரன் தானே நியாயமாக போட்டிருக்கணும். இன்றைக்கி வேணால் படம் வச்சு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துருப்பான். இன்றைக்கி அவ்வளோதான் காங்கிரஸ்காரனுக்கு செய்யணும். இல்லைன்னா நாடார் சங்கம் வச்சுருக்கோம். அவர் கொண்டிருந்த கருத்துக்காக, ஆட்சியில் நாம் பெற்ற பலனுக்காக, எல்லாவற்றுக்கும் தான் நம்ம யோசித்து பார்க்கிறோம். அவர் காலத்தில் தான் எல்லாரும் ஆட்சி பொறுப்புக்கு ஒரு துறைகளுடைய தலைவராக, செயலாளர்களாக தமிழர்கள் நியமிக்கப்பட்டதே காமராஜர் காலம்தான். முதல்ல காமராஜர் அகில இந்திய பதவிக்கு போன பின்னால் தான் தமிழ்நாட்டுக்காரரெல்லாம் டெல்லியில் இருக்கிற பதவிகளுக்கு போய் உட்கார்ந்தார்கள் என்கிற பல சிறப்புகளை செய்தவர். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமை பறுக்கப்பட்ட மக்களுக்காக, அவர்களுக்கு மீண்டும் கல்வியை, வேலை வாய்ப்பை அளிப்பதற்காக, சமுதாயத்தில் ஒரு ஏற்றம் காண்பதற்காக அந்த கருத்தை கொண்டிருந்த காமராஜரைத்தான் நாம் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து நாம் அவருடைய சிந்தனைகளை எடுத்துச் செல்வோம். காமராஜர் காண விரும்பிய காமராஜரை அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். காமராஜர் ஒன்றும் காங்கிரஸ்கார அணைக்க விடாது, அவர் திராவிட இயக்கத்தின் பிள்ளை என்றார். ஆம், திராவிட இயக்கத்தின் பிள்ளை தான். அவர் மனதில் இல்லை என்றால் எந்த காங்கிரஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அழித்தே தீருவேன் என்று சொன்ன பெரியார் அந்த கட்சியை ஆதரிக்க தொடங்குகிறார்னா அதுக்கு பெரிய அடிப்படையான காரணம் இருக்க வேண்டும். தொடர்ந்து அவரை பார்த்து வந்திருக்க வேண்டும், அவருடைய கருத்தை தெரிந்தவராக இருந்திருக்க வேண்டாம். ராஜாஜி உருவாக்கின ஆள் தான், மன்னிக்கணும், சத்தியமூர்த்தியால் உருவாக்கப்பட்டவராக இருந்திருந்தாலும் அவர் என்ன கருத்தையோடு இருந்தார் என்பதை அவருக்கு பதவிக்கு வெளிப்படுத்தினார். அவர் நீ யார் வேணா நான் வச்சுக்கிடா. ராஜாஜி அப்படி நினச்சி தான் திமுக ஆதரித்தார். ஆட்சிக்கு வந்த உடனே அவர் யாரை ஏற்றுக்கொண்டார்? பெரியாருக்கு காணிக்கை என்றார் அண்ணா, ராஜாஜியோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்து. அதை போலத்தான் இவரும் சத்தியமூர்த்தியின் சீடர் என்ற பெயரில் இருந்திருந்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் பெரியாரின் சீடர் என்பதை காட்டினார். அவர் ஒவ்வொரு சமூக நடவடிக்கையில், கடவுள் பற்றிய நம்பிக்கையில், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை வழங்குவதில், பண்பு நலன்களில் பெரியாரை அப்படியே பின்பற்றிய ஒரு தலைவராக இருந்த காமராஜர் பிறந்த நாளில் 115வது பிறந்த நாளில் அவர் சிந்தனைகள் நினைப்போம், அதை பரப்புவோம். அப்படிப்பட்ட கருத்து இங்குள்ள சில அரசியல்வாதிகள் மனதில் ஏறுமேயானால் அது நமக்கான பலனாக இருக்கும் என்று கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.